இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் அப்புறம் பச்சை பட்டாணி வச்சு ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் வேலை பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக குயிக்காக முடிச்சிடலாம். அதிக டைம் பிடிக்காது, சேம் டைம் இன்க்ரீடியண்ட்டும் அதிகமாக பிடிக்காது. செம்ம டேஸ்டியான மஷ்ரூம் பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்மளோட ஸ்டைலில். வெல்கம் டு ஆர் சேனல் குக் வித் சுஜி. இங்கே நம்ம சுடுதண்ணி காய வச்சுட்டு இருக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்திடலாம். இப்போ இதுல ஒரு 2 பட்டை சேர்த்திடலாங்க. கூடவே 2-3 லவங்கம், அடுத்ததா ஒரு பிரிஞ்சி இலைய சேர்த்திடலாம். இப்போ தண்ணி பாத்தீங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம இந்த பாஸ்மதி ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரமா ஊற வச்சிருக்கோம். இப்போ இந்த தண்ணியில சேர்த்திடலாங்க. சேர்த்தி ஒரு 70% குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 70% குக் ஆறதுக்குள்ளார புலாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இங்க நம்ம ஒரு கடாய் வச்சிருக்கோம். இதுல எண்ணெய் சேர்த்திடலாங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் 2 பட்டை சேர்த்திடலாம். கூடவே 3 லவங்கம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாஜீரா, இதோட கருப்பு ஏலக்காய் 1, ஜாதி பத்திரி 1, ஃபைனா சாப் பண்ண பூண்டு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல சேர்த்திருக்கேன். இப்போ இந்த பூண்டோட பச்சை மணம் போற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நம்ம வதக்கி கொடுத்துடலாங்க. இந்த பட்டை லவங்கெல்லாம் கருத்து போகாம பார்த்துக்கோங்க. பச்சை ஏலக்காய் இருந்தாலும் நீங்க பச்சை ஏலக்காய் ஒரு 2 சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம கருப்பு ஏலக்காய் தான் சேர்த்திருக்கோம். அதே போல சாஜீரா இல்லைன்னாலும் பரவாயில்ல, வெறும் ஜீரகத்தை மட்டும் சேர்த்திக்கோங்க. சாஜீரா சேர்க்கும் போது நமக்கு கொஞ்சம் ஃப்ளேவரா இருக்கும். பொதுவாக புலாவ் ரெசிபிகளை சாஜீரா சேர்க்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்லா இருக்கும். ஜீரகமும் சாஜீராவும் வேற வேற தாங்க, பார்க்கறதுக்கு ஜீரகம் போலவே இருக்கும். இப்போ பூண்டு வறுபட்டதும் நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 சேர்த்திருக்கேன். நல்லா பெரிய சைஸ் வெங்காயமா இருந்தால் 1 போதும். இப்போ இந்த வெங்காயமும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு வதக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்பவே சேர்த்திடலாங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிக்குது. இப்போ இதுல ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கோம், அது இதோட சேர்த்திடலாம். நமக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் இங்கே ஒரு 3 மிளகாய் போல சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த போல சேர்த்திக்கோங்க. பொதுவாக புலாவுனா கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போல சேர்த்திடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போயிடுச்சு. இப்போ இதுல நம்ம பட்டாணி சேர்த்திடலாம். இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் சேர்த்திருக்கோம். இப்போ இந்த லிட் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல இந்த பட்டாணி வேகட்டும், அப்போதான் கொஞ்சம் நல்லா குக் ஆகும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேங்க, ரொம்ப அதிகமாக வேணாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் இந்த பச்சை பட்டாணி. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. பட்டாணியும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்திடலாம். மஷ்ரூமை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருந்தாங்க. இப்போ இதை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா இந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாம் நமக்கு விட்டுரும். நம்ம கூடுதலாக தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த தண்ணியிலேயே நமக்கு மஷ்ரூம் வெந்தும் கொடுத்துடும். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் குக்காருக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பாஸ்மதி ரைஸ் வேகிறதுக்கு அதுலேயும் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால இதில் உப்பு அதிகமாக சேர்க்க வேணாம். ஸோ இது திரும்பவும் மூடி வச்சு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருக்கேன். ஃப்ளேமை நல்லா நான் மீடியம் சிம்முக்கு தான் வச்சுருக்கேன், மீடியம் டு லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பாருங்க ஒரு சொட்டு தண்ணி கூட விடல. ஆனா அந்த மஷ்ரூம்ல இருந்து எந்த அளவுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இதுக்கு மேலேயும் தண்ணி விட்டோம்னா தண்ணி அதிகமாயிடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை ஒரு 70% குக் பண்ணிட்டோம். இப்போ இதுல கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போல சேர்த்திடலாங்க. அடுத்ததா குருமிளகு தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் போல சேர்த்திடுறேன். இப்போ இதோட
புதினா பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 ஈர்க்க அளவுக்கு மட்டும், அதிகமாகலாம் வேண்டாம், ஒரு 2 ஈர்க்க அளவுக்கு மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்திடலாம். அதே போல் கொத்தமல்லியும் ஒரு 2 ஈர்க்க அளவுக்கு மட்டும் கட் பண்ணி சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3/4 பங்கு நல்லா வெந்துடுச்சு. நான் சொன்னது போல் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, அந்த மஷ்ரூமில் இருந்த தண்ணி மட்டும்தான். இப்போ நம்ம இதில் 70% வேக வச்சிருந்த இந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்திடலாங்க. சேர்த்து இது போல் மேலால் ஈவனாக பரவலாக பரப்பி விட்டுறலாம். இப்போ ஃப்ளேமை நான் நல்லாவே சிம் பண்ணிக்கிறேன். மேலால் பாஸ்மதி ரைஸ் சேர்த்திருக்கோம், கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியோட மஷ்ரூம் இருக்குது. இப்போ இதை டம் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது ஸ்லோ ஃப்ளேமில் வேகட்டுங்க. இப்போ 15 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக புலாவ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் பீஸ் புலாவ். இப்போ இதை மேலேயும் கீழேயுமா நல்லா திருப்பி விட்டுறலாம். நல்லா உடையாதிக்கு அப்படியே ஒரு சைடாக திருப்பிக்கலாங்க. இப்போ மேலால கொஞ்சமா நெய் சேர்த்திக்கலாம். விருப்பப்பட்ட நெய் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததா கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுறலாங்க. இங்க கடைசியா நம்ம வெங்காயத்தை வறுத்து வச்சிருக்கோம், இதை மேலால தூவி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியா பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். நம்ம காரத்துக்கு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் கூடவே குறுமிளகு தூள் சேர்த்தி இருக்கோம். உங்களுக்கு காரமா வேணும்னா இனி கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பொதுவாக புலாவ் கொஞ்சம் மைல்டா இருக்கும், அதனால நம்ம இது போல செய்திருக்கோம். உங்களுக்கு இந்த மஷ்ரூம் பீஸ் புலாவ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.